சிறகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம முத்து நேரா பார்வதிய பார்க்கறதுக்காக பார்வதி வீட்டுக்கு தான் வராங்க. முத்து வந்த உடனே என் பொண்டாட்டி அப்படிப்பட்டவளா? உங்களுக்கே நல்லாவே தெரியும். அவ எவ்வளவு நியாயமானவ அப்படின்னு சொல்லிட்டு மீனாவ பத்தி நம்ம முத்து பெருமையா பேசுறாங்க. நம்ம பார்வதியும் வந்து நான் மீனா மேல பழியே போடலப்பா அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்ப ஃபோன்ல நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, நான்லாம் சொல்லல. விஜயா தான் அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது, அப்படியா? அப்படின்னா போலீஸுக்கு ஃபோன் போட்டு நான் இப்பயே வர வைக்கிறேன். யார் மேலலாம் சந்தேகம் இருக்கோ அவங்க மேலலாம் சொல்லுங்க. போலீஸ் விசாரணை பண்ணட்டும். என் பொண்டாட்டியையும் விசாரணை வேணும்னா பண்ணிக்கட்டும். அப்படின்னு நம்ம முத்து சொல்றாப்ல. போலீஸ் அப்படின்ன உடனே நம்ம பார்வதிக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அந்த பணம் அவங்களோடதே இல்ல இல்லையா? ஸோ விஜயாவோடது தானே. அந்த பணம் எப்படி வந்தது அப்படின்னு விசாரிக்கும் பொழுது, கேஸ வாபஸ் வாங்குறதுக்காக பணம் வாங்கினேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, விஜயா தானே இப்ப மாட்டுவாங்க. ஸோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கு வேற வழியே இல்ல. ஸோ எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. ஸோ இந்த உண்மைய கேள்விப்பட்ட உடனே முத்துவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. நேரா வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே டக்குனு உண்மைய போட்டு உடைக்காம ஒரு டிராமாவ கிரியேட் பண்றாப்ல நம்ம முத்து. அதாவது பணத்த எடுத்தது மீனா தான் அப்படின்னு நம்ம முத்துவும் வந்து வீட்ல ஒத்துக்கிறாங்க. உடனே விஜயா சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "பாத்தீங்களா? நான் அப்பயே சொன்னேன்ல. இப்ப பாருங்க. இவனே சொல்றான்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே, "சரிப்பா, அம்மாவ கேஸ் எல்லாம் போட வேணாம்னு சொல்லுங்க. அதுக்கு வேணும்னா நான் ரூ. 1,00,000 பணம் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்றாங்க நம்ம முத்து. "என்னடா இவ்வளோ கேவலமா சொல்லிக்கிட்டு இருக்கிற? ஸோ கேஸ் போடாம இருக்கிறதுக்கு யாராச்சும் லஞ்சம் வாங்குவாங்களா? முதல்ல மீனா திருடியிருக்கவே மாட்டா" அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்லப்பா கேஸ் போட வேணாம்னு சொல்லுங்க. நான் இன்னும் காசு குடுக்குறேன்" அப்படின்னு முத்து திருப்பி திருப்பி சொல்ல வராப்ல. அப்பவே ஏதோ ஒரு டிராமாவ நம்ம முத்து கொண்டு வரப்போறாப்ல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. உடனே அந்த மாதிரியான கேவலமான வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்ன உடனே, நம்ம முத்து அப்படியே பிளேட்ட மாத்துறாப்ல. "ஓ! அப்படியா? அந்த மாதிரியான கேவலமான வேலையத்தான் நம்ம வூட்ல ஒருத்தவங்க பார்த்துருக்காங்களே" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே புரியவே இல்ல. ஆனா விஜயா பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நம்ம மேட்டர் தான் வெளிய வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம முத்து சொல்லிடுறாப்ல. இந்த மாதிரி சத்யாவோட கேஸ வாபஸ் வாங்குறதுக்காக அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 2,00,000 வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, அந்த பணம் தான் காணாம போச்சுன்னு அம்மா சொல்லி மீனா மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மீனா குடுத்த பணத்தையே மீனா திருடிட்டா அப்படின்னு பழிய போடுறாங்க. அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம அண்ணாமலைக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. விஜயாவ கூப்பிட்டு மீனா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. ஆனா விஜயா இருந்து முடியவே முடியாது அப்படின்னு அடம் புடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.